நம்ம இந்தியால இந்த பெங்கால் புயல் வந்ததுக்கு அப்புறமா இப்பதான் ரிலாக்ஸ் ஆகி அப்பாடா நம்ம உக்காந்துருக்கோம். ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மலேசியால, அதாவது இந்தியர்கள் அதிகமா வாழ்ற மலேசியால வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு பயங்கரமான ஒரு சேதத்தை கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற 7 to 10 ஸ்டேட்ல வெள்ளம் நிக்குது. கிட்டத்தட்ட 30 பேர் பக்கம் இறந்திருக்காங்க. இன்னும் அதிகமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மலேசியால நடக்கிற வெள்ளத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மலேசியால இருக்கிற பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 9% ஆஃப் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸா தான் இருக்காங்க. இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அங்க மலேசியால என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க இருக்கிற மக்கள் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க என்னென்னலாம் டேமேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மலேசியால வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் கடைசியில ஸ்டார்ட் ஆச்சு. இன்னமும் அதோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மழையினால கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அங்க இருக்கிற ஆறு குளம் எல்லாம் நம்பி அங்க ஃபுல்லாவுமே ஒரே வெள்ளக்காடா காட்சி அளிக்குது. நார்மலாவே பாத்தீங்கன்னா மலேசியா வந்து ஒரு கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கண்ட்ரி தான். அதை சுத்தி கடல் தண்ணி தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஏரியால வந்து இந்த வெள்ளம் வந்து சகஜமா தான் இருக்கும். ஆனா இந்த வருஷம் வந்த வெள்ளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துல இல்லாத வெள்ளம். பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்திருக்கு. இவங்க பேசிக்காவே பாத்தீங்கன்னா இவங்க வீடுல எப்படி கட்டியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தரையில இருந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றி பில்லர் சுத்தி தான் கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப பேஞ்ச மழை பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளார போற அளவுக்கு தண்ணி ஃபுல்லா நான் வந்து நம்பி இருக்கு. அதை நீங்க பின்னாடி வர இமேஜ்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த வெள்ளத்தினால கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பக்கமா இது வரைக்கும் இறந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அபிஷியலா எத்தனை பேர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற நியூஸ் இன்னும் வெளியே வரல. கிட்டத்தட்ட 6,64,000 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. இதை கண்டிப்பா ரீபில்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற வீடு மட்டுமே பாத்தீங்கன்னா 6,64,000 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம தங்க வைக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 467 டெம்பரரி ஷெல்டர்ஸ், அதாவது முகாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 467 ஷெல்டர்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட். 1,22,000 மக்கள் பக்கமா அவங்க ஊர்ல இருந்து, சொந்த ஊர்ல இருந்து வெளியேற்றி இந்த முகாமுக்கு மாத்தி இருக்கிறாங்க. இப்படி மாற்றும் போது அவங்களுக்கு தேவையான உணவு அதிகமா தேவைப்படும், தண்ணி தேவைப்படும். இது எல்லாமே இப்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கிறது மொத்தமாவே ஒரு 13 ஸ்டேட் தான். அந்த 13 ஸ்டேட்ல 7 to 10 ஸ்டேட் வரைக்கும் இந்த வெள்ளம் தண்ணி நிக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம இந்தியால ஒரு 28 ஸ்டேட் இருக்கு. அந்த 28 ஸ்டேட்ல ஒரு 4 ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லயும் தண்ணி நின்று நம்ம எல்லாருமே மிச்சம் இருக்கிற 24 ஸ்டேட்ல இருக்கிற மக்களும் அந்த மிச்சம் இருக்கிற 4 ஸ்டேட்ல போய் தங்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்ப மலேசியாவோட சுச்சுவேஷன் இருக்கு. இந்த வெள்ளத்தினால டிரான்ஸ்போர்டேஷன், இந்த ரயில் ரோட்ஸ் இருக்குங்களா, அது எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அதனாலேயே இந்த உதவி செய்யறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம உணவை கொண்டு போகணும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை கொண்டு போகணும்னு நினைக்கும் போது அது ரொம்பவுமே ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு. இந்த வெள்ளத்தினால ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்ட ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா கெலன்டான், அப்புறம் தெலங்கானா. இதெல்லாம் இந்த ஸ்டேட்லாம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. தாய்லாந்துல நேச்சராகவே நிறைய விஷமுள்ள பூச்சிகள், பாம்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த வெள்ளம் வந்தனால அந்த வெள்ளத்துல அது எல்லாமே காட்டுல இருந்து மக்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த உயிர்கள் அதோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த இடம்லாம் கொஞ்சம் ஹைட்டான இடமா இருக்கோ அந்த இடத்துக்கு வரலான்னு பாக்குது. இப்ப மக்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே தண்ணியில போகும்போது அங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்பவுமே பயங்கரமான ஒரு ஆபத்தா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதிகமா விஷம் உள்ள பாம்புகள் இருக்கு. பாம்புன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜநாகம் இருக்கு பாத்தீங்களா, ராஜநாகம் இருக்கு. இந்த வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அந்த பாம்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. இந்த தண்ணியில் அடிச்சுட்டு வரும்போது ஜெல்லி ஃபிஷ் வந்து நம்மள கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவளை, இங்க இருக்கிற தவளை கூட பாய்சனஸ் தவளை இருக்கு, தேல் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த தண்ணியில அடிச்சுட்டு வருது. இப்ப பாத்தீங்கன்னா அங்க தண்ணி பாத்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணியா இருக்கு. இந்த தண்ணியினால அங்க இருக்கிற மக்களுக்கு பயங்கரமா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்களுமே. இந்த வெள்ளத்தினால பாத்தீங்கன்னா மலேசியா கவர்மெண்டோட எக்கனாமியே பயங்கரமா அடிவாங்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெள்ளம் வந்து ஊருக்குள்ள தண்ணி நிக்கிறது, ஒரு ஊர் அடிச்சுட்டு போறது, நிறைய மக்கள் சாகிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நம்மளால நியூஸ்ல பார்க்க முடியுது. இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? நம்ம பூமியை சூடு பண்றதுனால கிளைமேட் சேஞ்ச் ஆகுறன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது இயற்கைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அங்க இருக்கிற மலேசியா மக்களுக்கு நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா யாராச்சும் மலேசியாவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.